வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். புதுச்சேரியில் சட்டசபை கூட்டத்தொடர் நடக்கிறது. இன்று காலை சபை கூடியதும் கேள்வி நேரம் துவங்கியது. அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குறுக்கிட்டு லஞ்ச வழக்கில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் உட்பட 3 சிபிஐ கைது செய்தது. இது புதுச்சேரி அரசிற்கு அவப்பெயர். இதற்கு பொறுப்பேற்று பொதுப்பணித்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும். இதுகுறித்து சட்டசபையில் விவாதம் நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். இதற்கு சபாநாயகர் செல்வம் அனுமதி மறுத்தார். இதை கண்டித்து காங்கிரஸ் மற்றும் திமுக எம்எல்ஏக்கள் சபையின் நடுவில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். அவர்களை சபையிலிருந்து வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து சபை காவலர்கள் தர்ணாவில் ஈடுபட்டவர்களை குண்டுகட்டாக தூக்கி வெளியேற்றினர். இதனால் சபையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை மூலம் கடந்த 3 ஆண்டு நடக்கிற வேலையெல்லாம் ஆய்வு செய்யணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி சட்டமன்றத்தில் நாங்கள் கேட்டோம். கேள்வி நேரத்தை தள்ளி வச்சுட்டு இதை எடுத்துக்கணும். புதுச்சேரிக்கு அது ஒரு முக்கியமான இன்றைக்கி மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துன்னு அதை இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுதுன்றதை மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து இருக்கிற சூழ்நிலையில் இதை நம்ம விவாதத்தை எடுத்துக்கணும்னு சொன்னோம். சபாநாயகர் மறுத்ததால் நாங்கள் அமர்ந்து தர்ணா செஞ்சு எங்களை குண்டு கட்டாத்தி வெளியே போட்டிருக்காங்க. இன்றைக்கி புதுச்சேரியில் பல ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துலேயும் பொதுப்பணித்துறை பல நிலைகள்லேயும் இன்றைக்கி தவறு நடக்குதுன்றது வெளிப்படையான ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி ஒரு தலைமை பொறியாளருடைய அலுவலகம் சீல் வைக்கப்பட்டிருக்குது. அந்த அலுவலகம் சீல் வைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் ஒட்டுமொத்த பொதுப்பணித்துறையினுடைய நிர்வாகமும் முடங்கி இருக்கிற சூழ்நிலை இன்றைக்கி இந்த டிமாண்டு நடக்குது. டிமாண்டில் என்ன பதிலை யார் கொடுப்பாங்க இவங்களுக்குன்னு தெரியல. புதுச்சேரியில் இருக்கின்ற அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிலாம் கூட பயந்து போயிருக்கிறாங்க. இன்றைக்கி இதை ஒரு முக்கிய அலுவலாக எடுத்துன்னு போனோம்னா அமைச்சரை ராஜினாமா செய்ய சொல்லி நாங்கள் கேட்குறோம். அந்த பொதுப்பணித்துறை அமைச்சரை அவர் பொறுப்பெடுத்து ராஜினாமா செய்யணும், முதல்வருக்கு பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் இதை பற்றிலாம் எதுவும் கவலைப்படாமல் தொடர்ந்து சபையை நடத்துகிறாங்க. புதுச்சேரி மக்கள் இதையெல்லாம் பார்த்துன்னு இருக்காங்க. இந்த அரசு மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் அதிகாரிகள் உண்டு கொழுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம் இருக்குது. தவறு செய்ய அதிகாரிகளை கடுமையான சட்டத்தை கொண்டு தடுக்கக்கூடிய சூழ்நிலை இவங்க இல்லை. நாங்கள் தொடர்ந்து இதை வலியுறுத்துவோம். இதுக்கு நீதி கிடைக்கும் வரை போராடுவோம். சென்னை கொட்டிவாக்கத்தில் திமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற வேளாண் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் நலத்திட்ட உதவிகள் வழங்கி பேசினார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக மேயராக பணியாற்றி எதிர்கட்சியில் 10 ஆண்டு காலம் அவர் சுற்றி அவருடைய கால் படாத இடம் தமிழ்நாட்டில் எந்த ஊராக இருந்தால் நீங்கள் தான் 4 தெரு சென்னை மாநகராட்சி அவர் சுற்றிட்டு வந்துடலாம். நாங்கள் ஒரு தொகுதியை சுற்றுலாம் 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் சுற்றணும். எவ்வளோ ஊர், எவ்வளோ ஜனங்க, எவ்வளோ பேர், அவ்வளோ ஊருக்கு எங்கள் மாவட்டத்தில் எங்கள் ஊருக்கு எல்லா ஊருக்கும் கொடியேற்றி வந்தார். அவர் கொடியேற்றி அவர் சாதாரண இந்த பதவிக்கு வரல. இந்த உழைப்ப தலைவராக பொறுப்பேற்கின்றார். அவர் அவர் தலைவராக கிட்டத்தட்ட 60 வயதுக்கு மேலே 70 வரக்கூடிய வாய்ப்பு சூழ்நிலை. சாதை பலம் படம் படிக்கிறவங்களாம் சினிமாவில் ஃபீஸ் கம்பெனி போய் அந்த டிக்கெட் விற்கிறவங்களாம் நீங்கள் பார்த்தா கள்ள மார்க்கெட் எல்லாம் ரேட்டு தான் சாதாரண ரேட்டு கிடையாது. எல்லாம் அதையே முதல்ல தப்பு செய்யலாம். கணக்கு ஒரிஜினல் கணக்கு சொல்கிறாங்க. யார் சினிமாவில் நிற்கிறாங்க, சினிமாவில் யாரும் ஒரிஜினல் கணக்கு பிளாக் பண்ணி ஒயிட் பண்ணி ஆக அந்த தவறே ஆரம்பத்தில் அவன் தவறு செய்தான். இப்போ ஓகே மேலே அறிவை வீட்டில் எவ்வளோ அறிக்கை விடுறாங்க அது விட்டு இவ்வளோ உழைச்ச நம்ம இந்த நாட்டை சுரண்டோம்னா அவனை காப்பாற்றாப்பட இப்போ சினிமா சேர்ந்து பாலவாக்கத்துலேருந்து இங்கே சோழிங்கநல்லூர் போனால் ஆஃபீஸுக்கு போனால் இங்கே மகளிர் விடியல் பேருந்து எவ்வளோ மிச்சம் காசு மாக்கிட்டு 1.5 கோடி பேருக்கு 1,15,00,000 பெண்களுக்கு மாதம் பணம் வருது. அது தவறா? இல்லை விடியல் பேருந்து விட்டது தவறா? இல்லை புதுமை திட்டம் விட்டது தவறா? இதையெல்லாம் மக்கள் சிந்திக்க வேண்டும். தேனி மாவட்டத்திலிருந்து கேரளாவிற்கு கனிம வளங்கள் இரவு பகலாக கடத்தப்படுகிறது. இதனால் அரசுக்கு பல கோடி ரூபாய் வருமான இழப்பு ஏற்படுகிறது. இதை தடுக்க கோரி தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் செல்வராஜாமணி தலைமையிலான குழுவினர் கலெக்டர் ரஞ்சித் சிங்கிடம் மனு அளித்தனர். மனுவை பெற்ற கலெக்டர் ரஞ்சித் சிங் விசாரணைக்கு உத்தரவிட்டார். முன்னதாக மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் மனு கொடுக்க அனைவரையும் அனுமதிக்க கோரி போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு மாசமா எங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு எந்த வேலையும் நடக்கல. உங்க வேலை நீங்க என்னமோ பண்ணுங்க.
காஞ்சிபுரம் பெரும்பாக்கத்தில் உள்ள பாலாற்றில் இரவு நேரத்தில் திருட்டுத்தனமாக மணல் அள்ளி செல்வது வாடிக்கையாகிவிட்டது. மணல் கொள்ளை குறித்து அப்பகுதி விவசாயி பெருமாள் என்பவர் பாலச்செட்டி போலீசில் புகார் கூறினார். போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை. தொடர்ந்து எஸ்பியிடம் புகார் கூறினார். அங்கும் நடவடிக்கை இல்லை. இதற்கிடையே பெருமாள் குடும்பத்தினர் மீது மர்ம கும்பல் தாக்குதல் நடத்தியது. வேதனையடைந்த பெருமாள் எஸ்பி ஆபீஸ் வந்தார். அங்கு பூச்சி மருந்தை குடித்து மயங்கி கீழே விழுந்தார். அவரை போலீசார் மீட்டு காஞ்சிபுரம் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். பாலச்செட்டி போலீசார் விசாரிக்கின்றனர். மணல் கடத்தலை தடுக்க முயன்ற விவசாயி குடும்பத்தினர் மீது மர்ம நபர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் புதுப்பேட்டை வழியாக செல்லும் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கோரை ஆற்றின் குறுக்கே மேம்பாலம் உள்ளது. பாலத்தின் இருபுறமும் அதிக அளவில் மருத்துவக் கழிவுகள் மலை போல் குவிக்கப்பட்டு தீயிட்டு எரிக்கப்பட்டது. இதிலிருந்து கிளம்பும் கரும்புகை கடும் துர்நாற்றத்துடன் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவித்தது. இதுகுறித்து தினமலர் நியூஸ் சேனலில் செய்தி வெளியிடப்பட்டது. இதையடுத்து ஆத்தூர் நகராட்சி நிர்வாகம் குப்பைகளை அகற்றியது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் 2015-16 ஆண்டு பல்வேறு பணிகளுக்கு 2632 பேர் தற்காலிக ஊழியர்களாக பணியில் அமர்த்தப்பட்டனர். அப்போது சட்டசபை தேர்தல் நடந்ததால் தேர்தல் ஆணையம் அவர்களை பணி நீக்கம் செய்தது. கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அவர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். இதுவரை அவர்களுக்கு பணி வழங்காததால் மீண்டும் போராட்டத்தில் குதித்தனர். அதன் ஒரு பகுதியாக வேலை கேட்டு முன்னாள் ஊழியர்கள் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுப்பணித்துறை ஐயாவே கர்நாடகா ஐயா உங்களை ஏற்றி 10 வருஷமா கஷ்டப்படுற ஐயா பொதுப்பணித்துறை ஐயாவே கர்நாடகா ஐயா. திருச்சி விமான நிலையத்திற்கு இன்று காலை 8 மணிக்கு கோலாலம்பூரில் இருந்து ஏர் ஏசியா விமானம் வந்தது. பயணிகளின் உடைமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். சந்தேகத்திற்கு இடமான பயணி ஒருவரின் பையை சோதனை செய்ததில் அதில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 கிலோ 155 கிராம் ஹைட்ரோபோனிக் எனும் போதைப் பொருளை மறைத்து கடத்துவது கண்டுபிடிக்கப்பட்டது. போதைப் பொருளை கைப்பற்றிய அதிகாரிகள் தொடர் விசாரணையில் ஈடுபட்டனர். அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடக்கிறது. போதைப்பொருள் கடத்தலில் முக்கிய புள்ளி யார் என்பது குறித்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் கோவில் வழி அடுத்த அமராவதி பாளையத்தில் திங்கள்தோறும் கால்நடை சந்தை நடக்கிறது. தொடர் விடுமுறை மற்றும் பண்டிகை சீசன் காரணமாக மாடுகள் வரத்து 1000ஆக உயர்ந்தது. கடந்த 4 மாதமாக மாடுகள் வரத்து 850 முதல் 950 இருந்த நிலையில் இன்று வரத்து 1000 எட்டியது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வியாபாரிகள் லாரி வேன்களில் மாடு கன்றுக்குட்டி எருமைகளை கொண்டு வந்தனர். மாடுகள் மற்றும் கன்றுக்குட்டிகளை கேரள வியாபாரிகள் போட்டி போட்டு வாங்கி சென்றனர். 1,85,00,000 ரூபாய்க்கு கால்நடை வர்த்தகம் இருந்தது.